ஃப்ரீடம் சத்யசிவா டைரக்ஷன்ல சசிகுமார் சார், லிஜோ மோல் இன்னும் நிறைய பேர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய படம் பார்த்தாச்சுங்க. பிரஷோ தான் வந்து நாங்க பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரீடம் படத்தோட கதை எப்படி இருக்கு, படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, சசி சார் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீடம் கதையானது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். 1995ல இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அகதிகளா வந்து அவங்கள ஒரு கேம்ப்ல அடைக்கப்பட்டு அங்க இவங்க ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலூர் கோட்டையில அவங்கள விசாரணைக்காக கூப்பிட்டு போய் அவங்கள வெளியில விடாம அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போன ஒரு கதை. சோ இதை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம், அது கூட கொஞ்சம் கற்பனையும் சினிமா ரசனைகளையும் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஃப்ரீடம். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. சசிகுமார் சாருக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் ஒரு வணக்கத்தையும் ஒரு சல்யூட்டையும் இன்னும் என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ அவருக்கு வந்து செலுத்திடணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்காக வந்து நிறைய குரல் கொடுக்குறாங்க, படம் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, பணத்துக்காக பண்ணலைங்க. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஏன்னா அயோத்தி படம் ஒன்று சொல்லுதா, ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத ஒன்று வந்து அயோத்தி சொல்லுதா. டூரிஸ்ட் ஃபேமிலி என்னதான் ஜாலியாக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் நல்லா நம்ம வயிறு குழுங்க சிரிச்சுட்டு வந்தாலும் அதுலேயுமே ஒரு ஆழமான கருத்து வந்து ஒன்று சொல்கிறாங்க இலங்கை தமிழர்களுக்கு எதிராக. இந்த ஃப்ரீடம் படத்துலையும் சொல்கிறதும் அதுதான். இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் இன்னமும் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களுக்காக நான் வந்து அடிக்கடி இந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இதே ஒரு கேள்வியை சசி சாரோட ப்ரொமோஷனில் கேட்டிருக்காங்க. சார் நீங்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்காக நிறைய குரல் கொடுக்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, எதனால் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, தமிழர்களுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், தமிழர்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் நான் குரல் கொடுப்பேன். அதை வந்து இலங்கை தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படின்லாம் வந்து பிரித்து பார்க்காதீங்க, எல்லாருமே தமிழ் மக்கள். ஆமாம், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம ஊருக்காரங்க, நம்ம மக்கள். அதையே நம்ம அப்பப்போக்கே பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரில. ஸோ அந்த ஒரு மனநிலையும் நம்ம வந்து படம் பார்க்குறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். நம்ம ஊருக்காரங்களுக்கு இவ்வளோ அநீதி நடந்திருக்கா, நம்ம ஊருக்காரங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, நம்ம ஊர் அக்கா, நம்ம ஊர் அம்மா, நம்ம ஊர் பெரியம்மா பாட்டியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிற நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். அங்கே வாழ்ந்த இலங்கையில் வாழ்ந்த நம்ம தமிழ் மக்களுக்கு என்னென்ன அநீதி நடந்திருக்கு, எவ்வளோ லட்சம் பேரை கொன்று குமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா நியூஸுமே வந்து நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். நானும் அதுக்கப்புறம் பிறந்தவன் அப்படிங்கிறதுனால நான் வந்து நியூஸாக தான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற அப்போ இருந்த ஆட்களுக்கு அந்த உணர்வு, அந்த வலி அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃப்ரீடம் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது, இப்போ என்னுடைய ஏஜ் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, ஒரு 2K கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, இன்னமும் இந்த உலகமெங்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு இந்த படம் கண்ணில் கண்ணீரை கண்டிப்பாக வர வைக்கும். இது வந்து ஒரு சின்ன தொகுப்பு தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு 1000 நடந்த பிரச்சனையில் இவங்க எடுத்து சொன்ன ஒரு பிரச்சனை 0.1% அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் அவ்வளோ பிரச்சனைகள் வெளியில் இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு ஃப்ரீடம், 2 மென்டாலிட்டியில் வந்து நான் வந்து பார்த்தேங்க. ஒன்று, நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால, ஒரு ரியல் லைஃப் கதை அப்படிங்கிறதுனால ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று, சினிமா சார்ந்தும் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, இந்த கலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த செட் ஒர்க் நல்லா இருக்குது, இங்கே சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, இங்கே மியூசிக் வந்து பயங்கரமாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு, இங்கே டைரக்டரோட ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் அப்படி சொன்னேன்னா, ஒரு இடத்துல கேட்பாங்க, ஒரு அந்த ஈழத்தமிழர்களில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு என்னதாயா வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவார். 1995ல் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர் கேட்குறது அப்படிங்கிறது எவ்வளோ வழியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஜாலியாக சுதந்திரமாக இருக்கும். ஆனால் அகதிகள்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. அகதிகளாக வந்து அவங்க எங்கள் மண்ணிலே எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கஷ்டத்தோடு கேட்கும்போது அந்த இடத்துல எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை சத்யசிவா அவர்கள் ரொம்ப வலியோடு கொடுத்துருக்கிறாரு. அவரும் ஒரு இலங்கை தமிழர் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அவரும் வந்து சொல்லியிருந்தார். அவர் நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி கழுகு எடுத்திருக்கிறாரு, கழுகு 2 எடுத்திருக்கிறாரு, சிவப்பு அப்படிங்கிற ஒரு படமும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல டைரக்டர், சென்சிபிளான டைரக்டர். இந்த படத்தையும்
சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கதையாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் அங்கே பிரச்சனை நடந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வரக்கூடிய அந்த அகதிகள் ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்குது, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களை வேலூர் கோட்டையில் வச்சு விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. 2 நாள் அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க, பட் 2 நாளில் அவங்க அனுப்பலை. பல வருடங்கள் அவங்களுக்கு விசாரணை நடக்குது. எந்த மாதிரியான விசாரணை நடக்குது, எந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் நடக்குது, ஆண்களை மட்டும் பிடிச்சிட்டு போல பெண்களையும் அவங்க பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்கிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், அங்கிருந்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து படத்தோடைய கதை, அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது. இது எவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம சத்யசிவா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு சத்யசிவா அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப சரியானது. ஒரு சில இடத்துல ஸ்க்ரீன் பிளே நமக்கு கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மை சம்பவங்க, இது இந்த மாதிரி தாங்க சொல்லணும், இந்த மாதிரி தாங்க சொல்ல முடியும், இதை தாண்டி வெளியில் எங்கேயும் போக முடியாது. இப்போ ஏன் இந்த கேரக்டருக்கு ஒரு டீட்டெயிலிங்கே இல்லை, இந்த கேரக்டர் வருது போகுது டீட்டெயிலிங்கே இல்லை அப்படின்னா, அவர் அந்த கேரக்டருக்கு டீட்டெயிலிங் சொல்ல வரல, அவர் இந்த அனுபவிச்ச வழிகளை சொல்ல வந்திருக்கிறாரு. இதுதான் கான்செப்ட். கோட்டையில் அடைக்கிறாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த கேரக்டருக்கு டீட்டெயிலிங் இல்லாமல் இருந்துச்சு, இது இப்படி இருக்கு, இதுக்கு ஏன் அவங்களுக்கு அந்த காஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆஸ் ஒரு சினிமா லவ்வரா, ஐம் நாட் சினிமா கிரிட்டிக்ஸ், எனக்கு அந்த ரிவ்யூலாம் வந்து பெருசாக பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சினிமா லவ்வராக நான் பார்த்த வரைக்கும் இந்த வழி சார்ந்த இந்த கதையை இப்படி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி படம் பார்க்குற உங்களுக்கு வேற ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம், அந்த ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ சசிகுமார் சார், வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப சென்சிபிளாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுறீங்க, ஃப்ரீடம் மாதிரி வலியவும் கொடுக்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் சசி சார் நிறைய கேரக்டரில் நம்ம பார்த்து, இந்த தாரத்தப்பட்டியாக இருக்கட்டும், கிடாரியாக இருக்கட்டும், நந்தனா இருக்கட்டும், இதுலலாம் சசி சார் நம்ம வேற ஒரு மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரீடம்லையும் நம்ம சசி சாரை வேற ஒரு மாதிரி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஓப்பனாக இறங்கி வந்து உடச்சு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். லிஜோ மோல் அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். செங்கேனியா ஆல்ரெடி ஜெய்பீம்ல நமக்கு கொடுத்த அவங்க தாக்கம் இப்போ வரைக்கும், ஏன்னா லாஸ்ட்லலாம் அந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் மலையில் அவங்க பொண்ணை கூப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, சூர்யா சார் நடந்து வந்து பார்க்கும்போது இப்படி கையெடுத்து கும்பிடும்போது அவங்க முகத்தில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உண்மை சம்பவம். ஒரிஜினல் செங்கேனி இப்படி தானே அனுபவிச்சிருப்பாங்க வழிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே வழிகளை இங்கேயும் அவங்க வழிகள் சார்ந்த படம் தாங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிறது வழிகள் சார்ந்த படம். வழிகள் சார்ந்த கேரக்டர் தான் நம்ம லிஜோமரோட ஒரு கேரக்டர். அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்போ 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 சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் அழுகையும் கூட இருந்துகிட்டே இருக்கும். அதை கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டே சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சிரிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காதுங்க. படத்தில் நிறையாலாம் இல்லை, வைலன்ஸ் இருக்குது, வலிகள் இருக்குது. இது ரெண்டும் தான் ஃப்ரீடம் படமாக இருக்குது. ஸோ அதை சார்ந்து இந்த படத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமா. ஏன்னா இந்த படத்தில் வில்லனாக காமிக்கப்படுறவர் யார் அப்படின்னா சுதேவ் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஆக்டர். அவர் ஹிந்திலையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ. நிறைய இடங்கள்ல அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சு. அது மேபி எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் கற்பனை கதாபாத்திரமாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இவங்களோட வழிகளுக்கு அந்த இவங்களோட வழிகளோட போராட்ட சண்டையும் அவரோட பழிவாங்கும் குணமும் சேரும்போது ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும்போது உண்மையான கதை சினிமாவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கும். வழி நமக்கு கொஞ்சம் அனுபவிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனாலுமே இப்போ நம்ம இந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் டார்ச்சர் பண்ணுற அந்த டார்ச்சர் நமக்கு வந்து கண்ணில் பளிச்சுன்னு அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. நான் ஃப்ரீடம் படத்தை சொல்கிறேன். ஒரிஜினலில் பயங்கரமாக அனுபவிச்சிருப்பாங்க, ஃப்ரீடம் படத்தில் பளிச்சுன்னு இருந்ததுங்க. அதை தாண்டி இதில் வந்து போஸ் வெங்கட் சார் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நிறைய புது ஆர்டிஸ்ட் வந்து இதில் இருந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. படத்தில் மியூசிக் வந்து ஜிப்ரான் போட்டிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல தோணினாலும் இந்த கதைக்கு இந்த ஸ்பீடுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு சூப்பராக வந்து ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபி செமையாக இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வேலூர் கோட்டையில் ஷூட் பண்ண முடியாது, பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த கோட்டையவே வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எல்லாமே செமையாக இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. மற்றும் இந்த படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் ஒர்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தாங்க. யார் ரிவ்யூ பார்த்துட்டோம், மற்ற ரிவ்யூ பார்த்துட்டோம் நீங்களாம் வந்து பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தோணும்ல, சசி சார் நம்மளை ஏமாற்ற மாட்டார். சசிகுமார் சார் இப்போ சமீபத்தில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு கதைகளுமே சமுதாயத்தில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம்
ஏற்பட்டுறாதா? அமைதியா முகத்துல சிரிப்பே இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சினிமா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு சின்ன ஒரு படத்தை ஒன்று போட்டு விட்டுருவோம். சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீடம் மாதிரி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய சசிகுமார் சாருக்காக இந்த படத்தை கண்டிப்பா நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் என் கூட ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.